வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ப்ரமோவில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு உணர்வு பூர்வமான தருணம் தான் அப்பான சந்தோஷத்தை உணரும் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க வருவாங்களா அப்படின்னு வைக்கும்போதே நம்ம எல்லாத்துக்கும் ட்விஸ்ட்டு தான் இழுப்பாங்கன்னு தான் தெரியுது. நான் பட்டுன்னு ஓட்டு உடச்சா பொக்குன்னு போயிடுவீங்க அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பாருங்கள், விஜய் மீட் பண்ணாத காவேரி, இந்த இடத்துல மீட் பண்ண முடியாத காவேரி இங்கே நிவீனை வந்து ஹோட்டல் சம்திங் வர சொல்கிறாங்க. இப்போ இங்கேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா விஜய் தனியாக விட்டுட்டு போவாங்களா ஃபஸ்ட்டு காவேரியை? ஃபஸ்ட் பாயிண்ட் இல்லையா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. எனக்கு தெரில, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஒரு எமோஷ்னல், அழகான ஒரு எமோஷ்னல்னு. பட் எனக்கு தெரியலை, எனக்கு தெரிஞ்ச விஜய் கிட்ட சொல்ல மாட்டாங்க காவேரி இந்த தருணத்தில் அப்படின்னு தான் தோணுது. பட் நிவின் கிட்ட ப்ரெக்னென்ட் பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர்கிட்ட அவங்களுக்கும் மனம் திறந்து பேசணும்ல. ரெண்டாவது என்னென்னா, நிவின் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டச்சில் இருக்காங்க. அவரும் சில இடங்களில் அக்கறையாக கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீ ஷாப், அது மாதிரி ஒரு ஜூஸ் சென்டர், அது மாதிரி மீட் பண்ணி பேசுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு டேரக்டர்ன்ட்டு. பட் அவங்களும் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதில் வந்து பேரலாக அந்த பக்கம் ஒரு ப்ரெக்னென்சி ட்ராக் வருது, கங்காவது. அது அப்கமிங்கில் நமக்கு எப்படின்னு தெரியும். பட் நாளைக்கு எபிசோடில் இது வந்து நிவின் கிட்ட சொல்கிறதெல்லாம் நாளை மறுநாள் தான் வரும். நாளைக்கு எபிசோடில் இந்த வெண்ணிலா என்ன தான் அப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறேன். இருந்தாலும் அந்த சேம் ட்ரெஸ் ஓகேவா, இது வந்து காவேரியுடைய சேம் ட்ரெஸ். ஸோ இந்த கண்டினியூஷன், இந்த கோவிலில் விட்டுட்டு போகும்போது நிவினை மீட் பண்ணுற அந்த கண்டினியூஷன் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்குவோம். சரி, உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.